குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம். தமிழ்நாட்டில் இப்போ எங்கே திரும்பினாலும் அரசியலில் குதிரை பேரம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா குதிரை பேரம் அப்படின்னா, அரசியலில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பெரும்பான்மை, அதாவது 118 இடங்களில் ஒரு தனி கட்சியோ இல்லை கூட்டணி கட்சியோ அமைக்க முடியல அப்படின்னா அது வேற ஒரு கட்சியிலேருந்து ஆதரவை வாங்கிக்கலாம். அப்படி வேறு ஏதாவது கட்சியிலேருந்து ஆதரவு வாங்குறதுக்கு பதிலாக அந்த கட்சியில் இருக்க ஆட்களையே விலை பேசி வாங்குறதுக்கு பேர் தான் குதிரை பேரம். இந்த குதிரை பேரத்தில் சட்டப்படி குற்றம் என்னென்னா, அதுக்கு என்ன தருவாங்க அப்படின்னா, பணமோ இல்லை பதவியோ அவங்கள்ட்ட ஆசை வார்த்தைகளாக பேசி அந்த கட்சி ஒரு என்ன சொல்கிறது, அந்த பொதுச்செயலாளர்கிட்ட பேசி ஆதரவு அப்படி வாங்காமல் எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசி அந்த எம்எல்ஏக்களை அப்படியே கட்சியை தாவ சொல்லி ஆதரவு கொடுக்க சொல்லி ஓட்டு 118 இடங்களுக்கு ஆதரவு காமிச்சு ஆட்சியை அமைப்பாங்க. இப்படி பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதாவது ஒரு கட்சியை விட்டு ஒரு எம்எல்ஏக்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாகவோ தாவுறதோ தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 2/3, அதாவது 3/2 பகுதி எம்எல்ஏக்கள் அவங்க வேறு கட்சிக்கு ஆதரவோ தாண்டியோ போய்க்கலாம். அப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, அது பாயாது. இப்போ 3/2 பகுதி இல்லை, அதாவது ஒரு 30 பேர்னா மினிமம் ஒரு 20 பேராவது வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். அப்படி ஆதரவு கொடுக்காம ஒரு 15 பேர் தான் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க, அவங்க இன்னொரு கட்சிக்கு எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து ஏதாவது பதவியோ பணமோ வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பாஞ்சிரும், அவங்களோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். ஸோ அதுதான் இப்போ மிகப்பெரிய டாக்காக போயிட்டுருக்கு. என்னென்னா, அதிமுகவில் இருக்க எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்களில் ஒரு குரூப், அதாவது சிவி சண்முகம் அவர்களுடைய ஒரு குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா, அதிமுக விலகி தாவேக்காக்கு ஆதரவுன்னு போகுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காக்கு ஆதரவு தர முடியாது, நான் தான் பொதுச்செயலாளர், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்காம அவர் நியமித்த கொறடாவை சொல்கிறத உத்தரவை மீறி அவங்களோட ஒரு பகுதியான எம்எல்ஏக்கள், அது 2/3 வரலை, அவர் 25 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாவேக்காக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஃப்ளோர் டெஸ்ட்டில் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது தாவேக்காக்கு ஆதரவாக பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஆதரவாக பண்ணதுனால எடப்பாடி அவர்கள் எல்லாரையுமே அந்த 25 எம்எல்ஏக்களையும் கட்சியிலேருந்து பதவி நீக்கம் செஞ்சு விட்டார். ஸோ கட்சியிலேருந்து பதவி நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ அடுத்த கட்ட ஆலோசனையாக இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சபாநாயகர்கிட்ட ஒரு புகாரையும் அதே மாதிரி ஆளுநர்கிட்ட ஒரு புகாரையும் கொடுத்துட்டாரு. அடுத்தது சபாநாயகர் முடிவு பண்ணி கட்சி தாவல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு பிறப்பிச்சிட்டாருன்னா அவங்க எம்எல்ஏ பதவியெலாம் இது நிராகரிக்கப்பட்டுரும். ஆனால் சபாநாயகர் மோஸ்ட்லி அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவங்க தாவேக்கா நியமித்த சபாநாயகர் என்பதால் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இதை நான் யோசித்து சொல்கிறேன்னு சபாநாயகர் இழுத்தடிக்கலாம். ஸோ அப்படி இழுத்தடிக்கிற பட்சத்தில் இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு என்ன பண்ணிடலாம், கட்சி தாவ தடை சட்டம் மூலமாக அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை பறிக்கலாம். ஏற்கனவே வட மாநிலங்களில் நடந்திருக்கு, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை மேற்கோள் காட்டி இபிஎஸ் அவர்கள் கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஜெயிச்சிருவார். ஸோ அதனால் ஒன்று சபாநாயகர் முடிவு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இபிஎஸ் அவர்கள் கேஸ் போட்டார்கள் அப்படின்னா சட்டம் பாஞ்சு எம்எல்ஏ பதவியெலாம் பிடிங்கிடுவாங்க. ஸோ இப்போ சபாநாயகர் முடிவெடுப்பாருன்னா அது வாய்ப்பே கிடையாது. அவர் யோசிச்சு காலம் தாழ்த்திலேயே தான் பார்ப்பார் சபாநாயகர். அவர் முடிவெடுத்து பண்ண முடியாது. அவர் இபிஎஸ் ஆதரவாக அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தாவேக்கா நியமிக்கப்பட்ட ஆளுங்கிறதுனால அந்த குரூப் தாவேக்காக்கு தான் ஆதரவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சபாநாயகர்னால இந்த முடிவு எடுக்கவே முடியாது. ஸோ அவர் இபிஎஸ்க்கு ஆதரவாக சொல்லுவாராங்கிறது டவுட்டு தான். ஸோ இபிஎஸ் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவி சண்முகம் குரூப் இபிஎஸ் அவர்கள்ட்ட மன்னிப்பு கோரி இது மாதிரி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட்சியில் இணையதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆல்ரெடி புதுக்கோட்டை அது மாதிரி பல இடங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சிவி சண்முகம் இது வேலுமணி அவருடைய ஃபோட்டோ சாணி எடுத்து ஊற்றுறது, அப்புறம் செருப்பால் அடிக்கிறதுங்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சிவி சண்முகம் அந்த குரூப்புக்கு வேறு வழி இல்லை.
இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இபிஎஸ்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கோரி சொல்லி கட்சியில் ஜாயின் பண்ணிடலாம். இபிஎஸ் அப்படியே மன்னிச்சு விட்டுட்டார் அப்படின்னா அப்படியே கட்சியில் இருந்துட்டு இதை வந்து பெருசுப்படுத்தாமல் அப்படியே போயிடலாம். ஏன்னா இப்போது சபாநாயகர் முடிவெடுக்க மாட்டார், போய் கேஸ் போட்டால் தானே, கேஸே இபிஎஸ் போடலாம், இந்த யாருன்னு தெரியாது, அப்படியே விட்டுருவாங்க, அவ்வளோதான். மன்னிப்பு கோரி கட்சியில் இணைஞ்சு அப்படியே வேலை பார்க்க வேண்டியதான். ஆனால் ஒன்று மன்னிப்பு கூறி இபிஎஸ் அவர் வந்து அதை ஏற்றுக்காமல் கோர்ட்டுக்கு போனாலோ, இல்லை இவங்க மன்னிப்பே கோராமல் வா பார்த்துக்கலாம் அப்படின்னாலோ, இபிஎஸ் கோர்ட்டுக்கு போனாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ பதவி வந்து பறிக்கப்பட்டுரும். இதில் எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் வரும். 25 எம்எல்ஏ இருக்கிற இடங்களுக்கு மறுதேர்தல் நடக்கும். இன்னொரு டாக்குமே போயிட்டுருக்கு. என்னென்னா, தாவைக்கால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 25 எம்எல்ஏக்களை பதவி விலகிடுங்க, பதவி விலகி இடைத்தேர்தலில் நீங்கள் விசில் சின்னத்தில் போட்டிடுங்க, விசில் சின்னத்தில் போட்டிட்டு நீங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியை வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தாவைக்கால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக தரப்பு என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரில. சிவி சண்முகம் அந்த குரூப் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரில. சிவி சண்முகம் அந்த குரூப் வந்து அதிமுக பொதுச்செயலாளர்கிட்ட போய் பேசி சமாதானம் ஆகுது பெஸ்ட்டு. இல்லைன்னா இபிஎஸ் அவர்கள் சட்டத்தை நாடினார் அப்படின்னா கொஞ்சம் வந்து எம்எல்ஏக்கள் பதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை பேரம். ஸோ இப்போ என்ன குதிரை பேரம் நடந்திருக்கா அப்படின்னா, நடந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரியுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமமுகவோட ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த அமமுகவோட ஒரு எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா, அந்த எம்எல்ஏ அந்த விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்பதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து நான் கையெழுத்தே போடல, இது வந்து ஃபேக்குன்னு சொல்லி தினகரனோட சேர்ந்து வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஆளுநர் மாளிகைக்கு போகிறது வருதுன்னு புகார் அணைக்கிறதுன்னு இல்லாத இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது அமமுக அவர் இருக்கார் இல்லையா, அந்த ஒரு எம்எல்ஏ வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசினார். உடனே வந்து டிடிவி தினகரன் அமமுக தலைவர் அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அவர் வந்து அந்த ஒரு எம்எல்ஏ வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டார். ஸோ என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையில் அந்த வீடியோங்கிறது உண்மை தான், கையெழுத்து போட்டிருக்காரு, பேரம் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. அதுபடி தான் அமமுக எம்எல்ஏ வந்து கையெழுத்து போட்டு இது மாதிரி பண்ணியிருக்காரு. அங்கேயும் ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. அதே போல் இந்த அதிமுக ஒரு பிளவு நடந்துச்சு இல்லையா, சிவி சண்முகம் அந்த பிளவு இருக்கு இல்லையா, அந்த பிளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6-5 அமைச்சர் பதவி, அது இல்லாமல் வாரியத்தில் பொறுப்பு, அது மாதிரி பல நிர்பந்தனைகள் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து தாவேக்கா சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம், அமைச்சர் பதவி தரோம், மித்தவங்களுக்கு பொறுப்பு போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க. நிறைய அமௌண்ட்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதனால தான் சிவி சண்முகம் அவர்கள் வந்து அவங்களுக்கு பதவி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இந்த சைடு தாவேக்கா சைடு ஆதரவாக வரும்னு சொல்லி வந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் இவங்க வந்து ஆதரவு தெரிவித்தாங்கன்னு சொல்லி இவங்க மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கு, குதிரை பேரம் நடந்ததுனால தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. கட்சிக்குள்ளே உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா பொதுச்செயலாளர் என்னையை கேட்டு தான் நீங்கள் வந்து ஆதரவு எடுத்துருக்கணும். அது இல்லாமல் எங்கள் எம்எல்ஏட்ட பேசி நீங்கள் குதிரை பேரம் பண்ணி ஆசை வார்த்தைகள் சொல்லி எங்கள் எம்எல்ஏவை உங்களுக்கு ஆதரவாக திருப்பிக்கிட்டீங்க, அதனால் இங்கே குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் மீது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஸோ இப்போது விஜய் அவர்கள் மீது கேஸ் போட முடியுமானா கண்டிப்பாக போடலாம். விஜய் அவர்கள் மீது ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இது மாதிரி குதிரை பேரம் நடத்தி அவருக்கான ஆதரவை வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போடலாம். அமமுக எம்எல்ஏ ஒரு சர்ச்சையாச்சு. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களை வந்து விஜய் அவர்கள் வந்து வீட்டில் போய் பார்க்குறாரு. அவங்க வீட்டில் போயிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது அந்த பிளவுபட்ட எம்எல்ஏக்கள், விஜய்க்கு ஆதரவாக கொடுக்குற எம்எல்ஏக்கள் நேரில் போய் சால்வை போட்டு எல்லாருக்கும் மறுக்கொத்து கொடுத்து பார்த்துட்டு வர்றாரு. அதிமுக பொதுச்செயலாளர் வந்து விஜய் அவர்கள் பார்க்கல. இது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குனது. அதிமுக கட்சிக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னாள் முதல்வர் கூட. அப்படி இருக்கும்போது அவரை போய் பார்க்காம கட்சியில் பிளவுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ இப்போ இருக்க எம்எல்ஏக்களை போய் நீங்கள் பார்த்து அவங்களோட ஆதரவு நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா சம்திங் எதுவும் வந்து நடந்திருக்கு, இது குதிரை பேரம் நடந்திருக்கு, அதை வந்து வெட்ட வெளியே வந்து விஜய் அவர்கள் போய் அம்பலப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இபிஎஸ் அவர்கள் இது மாதிரி சரமாரியான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போது தெரில. 2 விதமான விஷயங்கள் வந்து இபிஎஸ் கையில் இருக்குது. ஒன்று வந்து அந்த 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ண எம்எல்ஏக்கு மேலே சட்ட நடவடிக்கை எடுக்குது. அது ஒன்று, கோர்ட்டுக்கு போய் அவர் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்து எம்எல்ஏ பதவி பிடுங்குறது. 2வது விஜய் மேலே குதிரை பேரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே வந்து கேஸ் போடுறது, வழக்கு போடுறது, அந்த வழக்கை வந்து நடத்துறது. இது மாதிரி அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்குங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது.
இது குதிரை பேர் நடந்திருக்கு, கட்சி தாவல் நடந்திருக்கு. ஸோ அடுத்த கேஸ் போட்டால் என்னென்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. விஜய் மேலே கேஸ் வருமானு தெரியாது. என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.